நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் மணியங்குளத்தில் பிறந்த கவிஞர் பதுமை செல்வன் நல்லுசாமி கவுண்டர் என்கிற கவிஞர் பதுமை செல்வன் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு என்ற ஊரிலே 6/5/2005 என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கை என்ற அற்புதமான நாடகத்திற்கு கதை வசனம் எழுதி டைரக்ஷன் செய்த காரணத்திற்காக பாலக்கோட்டில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் வன்னியர் குல இளைஞர் நற்பணி மன்றத்தினர் எனக்கு கொடுத்த விருது இந்த விருதாகும். சந்தோஷமான வாழ்க்கை என்ற அற்புதமான நாடகத்திற்கு கதை வசனம் மட்டும் நான் எழுதவில்லை, டைரக்ஷன் செய்து அந்த நாடகத்திற்கு தேவையான 5 பாடல்களையும் நானே சொந்தமாக எழுதினேன். சேலத்தை சேர்ந்த இசையமைப்பாளர் திருமிகு எஸ் சவுந்தர் அவர்கள் அந்த நாடகத்திற்கும் இசையமைத்தார், நான் எழுதிய பாடல்களுக்கும் இசையமைத்தார். அவர் கலைமாமணி விருது வாங்கியவர். இந்த நாடகம் சிறப்பாக நடந்த காரணத்தால் தான் நாமக்கல் மாவட்ட அளவிலே தமிழ்நாடு அரசாங்கம் என்னை சிறந்த நாடக டைரக்டராக தேர்ந்தெடுத்து கலை வளர்மணி என்ற விருது கொடுத்தது. அது மட்டுமல்ல, சந்தோஷமான வாழ்க்கை, மாங்கல்ய யோகம், புனிதமான உறவு, மாறுபட்ட நெஞ்சம், விதிவிட்ட வழி போன்ற 16 நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். 16 நாடகங்களுக்கும் கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் அதாவது டைரக்ஷன் செய்திருக்கிறேன். அதன் காரணமாகத்தான் விஜயகாந்த் நடித்த திரு சேலம் சந்திரசேகர் அவர்கள் தயாரித்த சபரி என்ற படத்திலே உதவி இயக்குனராக பணிபுரிந்தேன். அது மட்டுமல்ல, சேலம் திருமிகு பரமசிவம் அவர்கள் தயாரித்த தெய்வ குழந்தை, தம்பி ஊருக்கு புதுசு போன்ற படங்களிலும் நான் உதவி இயக்குனராக பணியாற்றி இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் மற்ற திரைப்பட இயக்குனர்களிடம் கதை விவாதம் என்று சொல்லக்கூடிய டிஸ்கஷனில் கலந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக திரைப்பட துறையிலும், மேடை நாடக துறையிலும், கவிதை துறையிலும், கட்டுரை துறையிலும், பத்திரிகை துறையிலும் பணியாற்றி இருக்கிறேன். நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, கரூர் போன்ற மாவட்டங்களில் நான் நாடகம் போடாத ஊர்கள் இல்லை, கதைவசனம் எழுதாத ஊர்கள் இல்லை. கோயில் திருவிழாவுக்கு சிறந்த முறையிலே நாடகங்கள் எழுதி கொடுத்திருக்கிறேன். என்னுடைய கதை வசனத்தை மற்ற இயக்குனர்களும் இயக்கி இருக்கிறார்கள் என்பது கூடுதல் தகவலாகும். அது மட்டுமல்லாமல் தினகரன், தினத்தந்தி, மாலை மலர், மாலை முரசு, தினமலர், முல்லைச்சரம், ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகளில் கவிதைகள், கட்டுரைகள் எழுதியிருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் எத்தனையோ வேறு கதையாசிரியர்களுக்கு அவர்கள் எழுதிய நாடகங்களுக்கு பாடல்களும் படைத்திருக்கிறேன். சங்கரம்பாளையம், பூண்டிபாளையம், தோளூர், மாடக்காசம்பட்டி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். பல ஊர்களுக்கு சோக பாடல்களும் தத்துவ பாடல்களும் எழுதி கொடுத்திருக்கிறேன். அதனால்தான் எனக்கு கவிஞர் பட்டம் கொடுத்தது முதலாக ராணி பத்திரிகையில்தான் 1993ஆம் ஆண்டு கவிஞர் பதுமை செல்வன் என்று அவர்கள்தான் என்னை கவிஞர் பதுமை செல்வன் என்று கவிதைகளை வெளியிட்டு மிகப்பெரிய அளவில் ராணி பத்திரிகையில் சிறப்பித்தார்கள். அந்த பத்திரிகைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நான் கையில் வைத்திருக்கின்ற விருது போல பல விருதுகள் பெற்றிருக்கிறேன். தருமபுரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தில் புனிதமான உறவு, மாறுபட்ட நெஞ்சம், மாங்கல்ய யோகம், பாசமான தங்கச்சி போன்ற நாடகங்களுக்கு நினைவு பரிசுகளும் அரசு விருதுகளும் பெற்றிருக்கிறேன் என்பதை இந்த நன்னாளிலே பதிவு செய்து கொள்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுத்த ரசிக பெருமக்களுக்கும், என்னுடைய நாடகத்திற்கு இசையமைத்த இசையமைப்பாளர்கள், நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும், சீன் செட்டிங் அமைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.